குருவே சரணம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். குருதேவா வாசியோகம்ல இருந்தபடி நாம் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு டிப்ஸு. நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மெமரிஸை வச்சு வாழ்கிறோம். நம்மளுடைய ஞாபகங்கள், இவங்க நமக்கு எப்படி செஞ்சுருக்காங்க, அவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, இது நம்ம குழந்த, இது நம்ம பேர், நம்மளுடைய பொருட்கள் அப்படின்னு எல்லாமே நம்மளுடைய மெமரிஸ் வச்சு வாழ்கிறோம். ஆனால் இந்த மெமரிஸ் எல்லாம் விட்டுட்டு நாம் சிவமாக வாழ தொடங்கிட்டோன்னா நம்மளுக்கு கர்ம வினையே இல்லை. நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம மெமரிஸாக பார்க்காம அது எல்லா மெமரிஸையும் புருவ மத்தியில் விட்டுட்டு எல்லாமே சிவன், நம்மளை சுற்றி நடக்கிறது பொருள்கள்லேருந்து ஆட்கள்லேருந்து எல்லாத்தையுமே சிவனாக பார்க்க தொடங்கிட்டோன்னா அப்போ நமக்கு புரிஞ்சிடும் நாம் தான் அந்த சிவம் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு நம்ம குருஜி சொன்ன மாதிரி அன்பாக இருக்கிறதும், கடமையில் பொறுப்பாக இருக்கிறதும், சிரித்த முகத்துடன் இருக்கிறதும் மிக மிக சுலபமாயிடும். ஏன்னா நம்மளை அணுகுவோரையே நம்ம சிவமாக பார்க்க தொடங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் சிவன் தானே, எல்லாருமே சிவம் தானே, அவங்க உணரல, நம்ம உணர்ந்துட்டோம், அவ்வளோதானே வித்தியாசம். இப்போ அவங்கள நம்ம சிவமாக பார்க்க தொடங்கிட்டோன்னா அவங்கள நம்ம எதுவுமே ஜட்ஜ் பண்ண மாட்டோம். இன்னொரு சிவனை நம்ம ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமா? பண்ண மாட்டோம். அப்போ நமக்கு கிடைச்சது எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோடு இருப்போம். நம்மளை சுற்றி இருக்க பொருட்கள் அனைத்துக்குமே நன்றி உணர்வோடு இருப்போம். அப்போ நம்ம வாழ்வே இன்பமயமாக மாற ஆரம்பிச்சிடும்.